கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் கேட்டீங்கன்னா, அன்பை குறித்து. நீங்க ஏற்கனவே யூடியூபோட தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. திருத்துவத்தின் அன்பு. திருத்துவத்தின் அன்புன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் நம்ம இடத்துல எப்படி அன்பு கூறுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல எப்படி அன்பு கூறுகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா, நம்ம அன்பை குறித்து பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னோம். திருத்துவத்தின் அன்பை பத்தி சொன்னோம். ஒரு 3 பரிமாணத்தில் கூடிய ஒரு அன்பை குறித்து நம்ம பேச போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் தந்ததை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். இந்த இடத்துல நல்லா பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். பைபிள்ல எல்லா இடத்துல தேவன் சொல்லப்படக்கூடிய இடத்துல எல்லாம் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. எந்த இடத்துல கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய தேவன் சொல்லப்படுதோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். அதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, யோவான் 3:14 என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவருக்கு யாராமா ஒரே பேரான குமாரனை, வேற யாருமே கிடையாது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செய்யறாரு, இந்த உலகத்துக்கு அனுப்புறார். பாவமான உலகத்துக்கு அனுப்புறார். பாவமான சிருஷ்டிப்புக்காக அனுப்புறார். பாவத்தில் விழுந்த சிருஷ்டிப்புக்காக அனுப்புறார். எதுக்கு? மீட்கிறதுக்காக. இப்ப நல்லா பாருங்க, இந்த வார்த்தை, இந்த வசனமானது என்ன குறிக்கிறதுனா, தன்னுடைய ஒரே பேரான கொடுக்கிற அளவுக்கு மக்களை மீட்கவும் தன்னோட சிருஷ்டிப்பை மீட்கணும் சொல்லி தன்னோட ஒரே பேரான குமாரனை இழக்க ரெடியானார். தேவன் தன்னோட ஒரே பேரான குமாரனை கொடுக்கிற அன்பை காட்டினார். அதனால தேங்க்ஸ் கிவிங்கா வருது. ஏன்னா ஒருத்தர் கிஃப்ட் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா அதான். அதனால வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு குமாரனை என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் கிடையாது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறார்களோ. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, என்னை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொண்டான் சொல்லி வசனம். அவர் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பிதாவுடைய அன்பு என்னவா இருக்கிறதுனா, அர்ப்பணிப்பின் அன்பாகவும் இருக்கு, கொடுக்கிற அன்பாகவும் இருக்கு. ஆமென். இந்த நாள்ல கிறிஸ்து இருக்க அந்த அன்பு, இந்த 2 விதமான அன்பு இருக்கா? அர்ப்பணிக்கிறீங்களா? 1 மணி நேரம் நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவர் சம்பந்தத்துல 1 மணி நேரம் அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவருடைய காரியத்துக்காக அர்ப்பணிக்கிறீங்களா? ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறீங்களா? அவருடைய காரியங்களுக்காக அர்ப்பணிக்கிறீங்களா? அவர் திட்டங்களுக்காக நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்க இல்லாத மக்களுக்கு கொடுக்குறீங்களா? கொடுத்து அன்பை காட்டுறீங்களா? வெறும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் நம்ம அந்த அன்பை காட்டக்கூடாது. எல்லா நாளும் நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து உதவி செய்யணும். சரிங்களா? நீயோ கடன் வாங்காத இருப்பாய், அனைவருக்கு கடன் கொடுப்பாய். கொடுக்கிற அன்பு என்ன? கொடுக்கறதில்ல. இப்ப கொடுக்கிற அன்பும் இல்ல. அதனால நீங்க இந்த வீடியோ பாக்குற கிறிஸ்தவர்கள் நீங்க மாற வேண்டியது அவசியம். கொடுக்கிற அன்புலயே மாறணும். அர்ப்பணிப்புல மாறணும். ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கணும். கொடுக்கறதையும் கொஞ்சம் நீங்க செய்யணும், மாறணும். எரேமியா 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆமென். இந்த வசனத்துல நீங்க நல்லா பாருங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் உனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் கர்த்தர் சொல்லுவாராமா. இப்போ நல்லா கேளுங்க. ஆண்டவர் உங்களை சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்களை சிருஷ்டிப்புக்கு முன்பதாக உங்களை சிநேகித்தேன் என்று சொல்றாரு. அதுதான் அநாதி சிநேகம். அநாதி சிநேகம். இந்த அநாதி சிநேகத்துக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு வசனத்தோட நம்ம எடுத்துக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இந்த வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்று உருவாக முன்னே உன்னை அறிந்தேன் அப்படிங்கிற. தாயின் வயிற்று உருவாக முன்பதாகவே என்ன செஞ்சாராமா? அறிந்தார். இந்த இடத்துல இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. சரிங்களா? ஒரு தம்பதி இருக்காங்க. ஏன்னா குழந்தையே பிறக்கல, குழந்தைய உருவாகல, ஆனா
தன்னுடைய பையனுக்காக அப்படி செய்யணும், தன்னோட பிள்ளைக்காக அப்படி செய்யணும், அவங்க இந்த டிகிரி படிக்கணும், அந்த டிகிரி படிக்கணும், இன்னும் நம்ம சாப்பாடுலாம் கொடுக்கணும், இந்த நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடணும். ஆனா அந்த அன்பை காட்டினா அதுதான் அநாதி சிநேகம். அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களுடைய அநாதி சிநேகத்தா என்ன செஞ்சாரு? அநாதி சிநேகத்தா எடுத்துக்கொண்டார், காரணத்தினா எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. சோ இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படி இருக்குன்னா அநாதி சிநேகமாகவும் இருக்கு. முதல்ல நல்லா பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய அன்புல பார்த்தோம்னா கொடுக்கிற அன்பு அர்ப்பணிப்பு அன்பா இருக்கு. அடுத்தது அநாதி சிநேகமாகவும் இருக்கு, அநாதி அன்பாகவும் இருக்கு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அன்பை குறித்து நம்ம பேசணும். அடுத்ததாக நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம தெரிந்து கொண்டு வாசம் பாத்தீங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென். நல்லா கேளுங்க. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய பையனுக்காக பிள்ளைக்காக உயிர் விடுறது வேற. இந்த மாதிரி உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து என்கிற இவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? அதாவது கிடையாது, ரத்த சொந்தம் கிடையாது. ஆனா தன்னோட சிநேகிதருக்காக ஒப்பு கொடுத்ததுதான் பெரிய விஷயம். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை மீட்டருக்கு தாய் தகப்பன் வரல, சகோதரன் வரல. ஆனா அவங்களாம் வந்தாலும் ரத்தம் சரிங்களா, ரத்த சொந்தம் அப்படி ஓகே. ஆனா எந்த ஒரு ரத்த சொந்தம் இல்லாம, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம நண்பன் அவன் காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்காக அந்த ஃப்ரெண்டு போய் என்ன செய்யறாங்க? ஜீவனை கொடுக்கிறாரு, பிரச்சனையை சால்வ் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு நட்பு தான் இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். அல்லேலூயா. வசனம் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னு தெரியும். நண்பனுக்காக ஒரு நல்ல ஒரு வசனம், இன்னொரு வசனம் இருக்கு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் விழுந்தால் உடனடி அவனை தூக்கி விடுவான். பைக்கிலையோ நீங்க சைக்கிளையோ நீங்க போறீங்க, நடந்து போறீங்க, உங்களோட கூட இருந்தாங்கன்னா நீங்க விழுந்தீங்கன்னா இன்னொருத்தர் அவங்க தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பாவத்தில் விழுந்திருந்தோம், அவர் என்ன செஞ்சிருக்காரு? தூக்கி விட்டார். பாவத்திலிருந்து தூக்கி விடுகிற ஒரு நண்பனாக இருந்தார், நமக்காக ஜீவனை தருகிற நண்பனாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை, அப்படிப்பட்ட ஒரு நண்பனை நீங்க நானும் பெற்றிருக்கிறோம். நீ நம்ம ஊழியக்காரங்கள சகோதர சகோதரி இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வெறும் ஏசப்பா மட்டும் இல்ல, அவர் நல்ல போதகர், நல்ல மேய்ப்பர், நல்ல நண்பன் கூட, சிநேகிதன் கூட. அதனால ஒரு நண்பன் கிட்ட நீங்க எப்படி ரகசியம் பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்க ஜெபத்துல அவர்கிட்ட நீங்க ரகசியம் பேசுவீங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை பத்தி, இயேசு கிறிஸ்துவானுடைய அன்பை பத்தி நாம் பார்த்தோம். அடுத்ததாக கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் பத்தி பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்து போகும்போது சொல்லுகிற வார்த்தையானது, நான் போகிறேன், நான் போகாவிட்டால் தேற்றவாளர் வரமாட்டார், பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், நான் போகிற நலமா இருக்கும், உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரு? வழி நடத்துவார், அவர் உங்களுடனே முடிவு பரிந்த முறை இருப்பார் அப்படின்னு சொல்லி வசனம்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கப்ப உங்களுடனே பயணிக்கூடிய உங்க இறுதி காலம் வரைக்கும், உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் என்ன செய்வாரு? அவர் பயணம் செய்வார். அப்பனா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பக்கத்திலேயே உங்களுக்கு என்ன செய்யறாருன்னா டீச்சர், ஒரு குருவின் அன்பு உங்களுக்கு கிடைக்குது, தேற்றுகிற அன்பா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. ஆமென். அவருடைய ஆவியினால என்ன செய்யப்பட்டிருக்கு? பரிசுத்த அன்புனாலே. நல்லா கேளுங்க. பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. பிதாவாகிய தேவன் அன்பாக இருந்ததால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான அவர் போகும்போது அவர்
ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? முடிவு குறித்த வரைக்கும் உங்களுடனே இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க தனியா இருக்கீங்க, தனிமையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எனக்கு தேற்றுகிறது யாருமே இல்லை, எனக்கு உங்களோட பேசுறது யாருமே இல்லை, உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களோட குழப்பங்களும் உங்களுடைய வார்த்தையும் கவனிக்கிற ஒருத்தர் இருக்கு. அவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் இருந்து, சரி மகனே நீ பயப்படாத, தனிமையில் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ எதற்கும் பயப்படாத, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி நட, நான் உனக்கு கொடுத்த ஆலோசனைப்படி நட, நான் உன்னை தேற்றுகிற அன்பால உன்னை மூடுகிறேன் என்று என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அதனால அருமையானவர்களே, இந்த நேரத்திலே உங்களுடைய ஏக்கங்கள், துக்கங்கள் சந்தோஷமும் சரிங்களா? நீங்க தனிமையா நீங்க இருக்கிறீங்க, ஒருபோது நீங்க என்ன செய்யறீங்க? தனிமையில இல்லை, எனக்கு கொடுக்கிறவர் பெரியவர். சரிங்களா? ஏன்னா உலகத்திற்கான எனக்கு கொடுக்கிறவர் பெரியவர்னா சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், சகலத்தை சிருஷ்டித்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்குது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் ஆசைவாடினார் என்று வசனத்துல வாசிக்கிறோமே. எனக்குள்ள பெரியவர் நம்ம சொல்றோமே, எனக்குள்ள பெரியவர் வைத்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தனிமையா இருக்கிறோம். ஏன்னா முடியாது, இந்த பலவீனம் கர்த்தருடைய கிருபை போதும். சரிங்களா? அவர் கிருபை போதும். உங்களோட பலவீனத்துக்கு பலனாக எந்த நெகட்டிவ் தாட்களோ போகாதீங்க. உங்களை தேற்றும், மாற்றவும், உங்களை நேசிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் இருக்கிறார். அவருக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுங்க. அவருக்கு ஒரு 1 hour அவருக்கு இடம் கொடுங்க. அவர் 1 hour அவர் வொர்ஷிப் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து 1 hour வொர்ஷிப் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவ வல்லமையா இருந்தாலும் தேவனுடைய சொரூபமா அவர் நபராக இருக்கிறார்.